ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே வீக்கெண்டு, வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே வந்தாச்சு. இன்றைக்கி கொரியன் ஃபுட்டு தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அல்கோபரில் இருக்கக்கூடிய கோயி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருந்தோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் சாப்பிட போகிறோம். மட்டன் பார்பிக்யூ தான். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து நமக்கு முன்னாடியே வச்சு நல்லா சூப்பராக குக் பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், மட்டனை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துட்டாங்க. பக்கத்துலேயே வந்து அதை குக் பண்ணதுக்கான ஸ்டவ் இருக்குது. அது நம்ம முன்னாடியே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக சூப்பராக ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மசாலா கண்டன் எதுவுமே இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மசாலா எதுவுமே இல்லாமல் சூப்பராக ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஆர்டர் பண்ண 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்ம கண்ணு முன்னாடியே வந்து சூப்பராக குக் பண்ணி கொடுக்குறாங்க. அது கூடவே நாங்கள் வந்து சிக்கன் ரோஸ்ட் கூட ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் அப்புறம் பீஃப் பார்பிக்யூ ரெடி பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மசாலா ஃப்ரீ பார்பிக்யூ சாப்பிட்றேன். சீ ஃபுட் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு சூப்பு மாதிரி இந்த ஐட்டம் கொடுத்தாங்க. இதுவும் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பார்பிக்யூ காம்போ ஆர்டர் பண்ணாலே அது கூட காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய டிஷ் கொடுக்குறாங்க. எல்லாமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கொரியன் ஃபுட்டு சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அல்கோபரில் இருக்கக்கூடிய இந்த கோயி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எல்லாமே சூப்பராக வேறு லெவலில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சவுதியில் உள்ள இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.